தந்தை மகன் தூயாவினாரின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவினாரின் அன்பும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவில் அன்பிற்கினியவர்களே, இறைவன் வந்திருக்கிற நாளுக்காக இறைவனுக்கு நன்றி சொல்லி, இறைவன் தொடர்ந்து நம்மை பராமரித்து பாதுகாக்க வேண்டும் என்று நம்மை அவர் பாதத்தில் ஒப்புக் கொடுத்து நம் அனைவருக்காகவும் நம் குடும்பங்களுக்காக இந்த சமுதாயத்திற்காக இந்த உலகத்திற்காகவும் நாம் நன்றாகிறோம். மாதத்தின் முதல் வெள்ளிக்கிழமை ஆகின்று தூய திரு இதயத்துக்கு ஒப்புக் கொடுக்கப்பட்ட நாளாக ஆண்டவருடைய இதயமானது அன்பால் பற்றி எறிந்து நம்மையும் அதே அன்பால் ஆட்கொண்டிருக்கிறது என்பதை நாம் நினைவு கூர்ந்து நன்றியோடு ஆண்டவருக்கு நம்முடைய பொருத்தனைகளை செலுத்த நாம் இந்த நாளிலே குழுமி இருக்கிறோம். ஆண்டவரிடம் அன்பை பெற்றுக் கொள்ளுகிற அதே தருணத்திலே அதே அன்பை பிறரோடு பகிர்ந்து கொள்ளக்கூடிய மனப்பக்குவத்தை இறைவன் நமக்கு தர வேண்டும் என்று இந்த திருப்பலியிலே நாம் அன்றாடுவோம். ஆண்டவர் நம்மிடம் எதிர்பார்ப்பது அதுதான். இன்றைய நற்செய்தி மெஸ்ஸியா தாவீதின் மகன் என்ற கூற்றை நமக்கு தருகிறது. தாவீது அரசராக இருந்தவர். அந்த வழியிலே மெஸ்ஸியாவும் அரசர் என்ற ஒரு நிலைப்பாட்டை அந்த சொற்றொடர் நாம் முன் வைக்கிறது. ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவும் அரசர் தான், இந்த உலகத்திற்கெல்லாம் அரசர். ஆனால் அவருடைய அரசாட்சி என்பது இந்த உலகத்தினுடைய அரசாட்சி கொண்டது அல்ல என்பதை நாம் அறிவோம். அது அன்பை அடிப்படையாக கொண்டது, அன்பை மையமாக கொண்டது. இந்த அரசாட்சியிலே உறுப்பினர்களாக இருக்கிற நாம் ஒவ்வொருவரும் அதே அன்பை அடிப்படையாக கொண்டு வாழ வளர அழைக்கப்படுகிறோம். ஆகவே நம்முடைய கிறிஸ்துவ வாழ்க்கை எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதையும் சிந்தித்து பார்க்க நாம் கடமைப்பட்டிருக்கிறோம். இந்த உலகம் தருகிற ஆசாபாசங்களுக்கு அடிமையாக அல்லது சிற்றின்பங்களுக்கு அடிமையாக இல்லாமல், இந்த உலகம் காட்டுகிற அதிகாரம், பதவி, மோகம் அவைகளுக்கு அடிமையாகாமல், பட்டம், பதவி, புகழிவைகளுக்கு அடிமையாகாமல் நாம் இந்தியாவை ஆண்டவர் இயேசுடைய சீடர்கள் சீரத்தைகள் என்ற விதத்திலே நம்மையும் நம்மை போல பிறரையும் ஆகமொத்தமாக இறைவனை அன்பு செய்ய இறைவன் நமக்கு தருகிற வாய்ப்புகளை பயன்படுத்திக் கொள்ள இன்றைக்கு நாம் முடிவெடுக்கிறோம். இன்றைக்கு திரு அவையானது புனித போனிஃபஸுடைய விழாவை சிறப்பிக்கிறது. இவர் ஆயராக இருந்து மறைக்காக தன்னுடைய உயிரை ஈந்து தன்னுடைய வார்த்தையால் மட்டுமல்ல தன்னுடைய இரத்தத்தினாலும் ஆண்டவருக்கு சாட்சி பகிர்ந்தவர். நாமும் அதே போன்ற துணிவையும் தைரியத்தையும் நம்முடைய வாழ்க்கையிலே பெற்றுக்கொண்டு உண்மையான கிறிஸ்தவர்களாக வாழ இறைவன் நம்மையும் தூண்ட வேண்டும் என்று ஜெபிக்கிறோம். தூய மறைநிகழ்வுகளை கொண்டாட நாம் தகுதி பெறும் பொருட்டு நம் பாவங்களை ஏற்றுக்கொள்வோம். எல்லாமல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவியனை ஏற்றுக்கொள்கின்றேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகியால் எப்போதும் கனியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளை உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகின்றேன். இல்லாமல்ல இறைவன் நம் மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்ம நிலை வாழ்வுக்கு அழைத்து செல்வாராக. ஆமென். Cristo
சாட்சியான புனித பொனிபாஸ் தம் நாவினால் போதித்ததை ரத்தம் சிந்தி உண்மை என எண்பித்தார். அவர் எங்களுக்காக பரிந்து பேசுவதால் நாங்கள் அதே நம்பிக்கையில் உறுதியாய் நின்று அதை செயலில் வெளிப்படுத்துவோமாக. உமோடு தூயாவியாரின் ஒன்றுக்கு நிறைவனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்த அவர் வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். முதல் வாசகம். கிறிஸ்துவில் வாழ விரும்புவோர் இன்னல் ஒருவர். திருத்தூதர் பவுல் தீமோத்தேயுவுக்கு எழுதிய 2ஆம் திருமுகத்திலிருந்து வாசகம். அன்புக்குரியவரே, என் போதனை, நடத்தை, நோக்கம், நம்பிக்கை, பொறுமை, அன்பு, மன உறுதி ஆகியவற்றை பின்பற்றி வந்திருக்கிறாய். அந்தியோக்கியாவிலும் இக்கோனியாவிலும் லிஸ்திராவிலும் எனக்கு நேரிட்ட இன்னல்களும் துன்பங்களும் உனக்கு தெரியும். இத்தகைய இன்னல்களை பொறுத்து கொண்டேன். இவை அனைத்திலிருந்தும் ஆண்டவர் என்னை விடுவித்தார். இவை கிறிஸ்து இயேசுவிடம் இணைந்து இறைப்பற்றுடன் வாழ விரும்புவோர் அனைவரும் இன்னல் ஒருவர். ஆனால் தீயோர்களும் எத்தர்களும் மேலும் மேலும் கேடுருவார்கள். ஏமாற்றும் இவர்கள் ஏமாந்து போவார்கள். நீ கற்று உறுதியாய் அறிந்தவற்றில் நிலைத்து நில். யாரிடம் கற்றாய் என்பது உனக்கு தெரியுமே. நீ குழந்தை பருவம் முதல் திருமறை நூலை கற்று அறிந்திருக்கிறாய். அது கிறிஸ்து இயேசுவின் மீதுள்ள நம்பிக்கையால் உன்னை மீட்புக்கு வழி நடத்தும் ஞானத்தை அளிக்க வல்லது. மறைநூல் அனைத்தும் கடவுளின் தூண்டுதல் பெற்றுள்ளது. அது கற்பிப்பதற்கும் கண்டிப்பதற்கும் சீராக்குவதற்கும் நேர்மையாக வாழ பயிற்றுவதற்கும் பயனுள்ளது. இவ்வாறு கடவுளின் மனிதர் தேர்ச்சி பெற்று நற்செயல் அனைத்தையும் செய்ய தகுதி பெறுகிறார். இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவா உமக்கு நன்றி. பதிலுரை பாடல் பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. என்னை கொடுமைப்படுத்துவோரும் பகைப்போரும் பலர். ஆனால் உம் ஒழுங்குமுறைகளை விட்டு நான் கவருவதில்லை. உண்மையே உமது வார்த்தையின் உட்பொருள். நீதியான உம் நெறிமுறைகளை எல்லாம் என்றும் நிலைத்துள்ளன. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. தலைவர்கள் என்னை காரணமின்றி கொடுமைப்படுத்துகின்றனர். ஆனால் உம் வாக்கை முன்னிட்டு என் உள்ளம் நடுங்குகின்றது. உமது திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு மிகுதியான நல்வாழ்வு உண்டு. அவர்களை நிலைகுலைய செய்வது எதுவும் இல்லை. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. ஆண்டவரே, நீர் அளிக்கும் மீட்புக்காக நான் காத்திருக்கின்றேன். உம் கட்டளைகளை செயல்படுத்துகின்றேன். உம் நியமங்களையும் ஒழுங்குமுறைகளையும் நான் கடைபிடிக்கின்றேன். ஏனெனில் என் வழிகள் எல்லாம் உமக்கு தெரிந்தவை. பல்லவி. உம் திருச்சட்டத்தை விரும்புவோருக்கு நல்வாழ்வு உண்டு. அதிகாரம் 12 இறை திருவாக்கியங்கள் 35 முதல் 37 முடியும். இயேசு கோவிலில் கற்பித்துக் கொண்டிருக்கும் போது, மெசியா தாவீதின் மகன் என்று மறைநூல் அறிஞர் கூறுவது எப்படி? தூய ஆவியின் தூண்டுதலால் ஆண்டவரின் தலைவரிடம், நான் உன் பகைவரை உமக்கு அடிபணிய வைக்கும் வரை நீர் என் வலப்பக்கம் வீற்றிரும் என்று உரைத்தார் என தாவீதே கூறியுள்ளார் அல்லவா? தாவீது அவரை தலைவர் என குறிப்பிடுவதால் அவர் அவருக்கு மகனாக இருப்பது எப்படி என்று கேட்டார். அப்போது பெருந்திரளான மக்கள்
இயேசு கூறியவற்றை மனமு வந்து கேட்டுக்கொண்டிருந்தார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். கையடிக்கின்றே இறைவா எங்கள் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையடிக்கின்றே இறைவா. வாழ்க்கையை விட எங்கள் வளமையை விட உங்கள் அருளிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையை விட எங்கள் வளமையை விட உங்கள் அருளிலை ஒன்றே மேலானதே. வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது, வாழ்க்கையில் உண்மை வாழ்த்துவது எல்லா அறங்களையும் விட மேலானது. கையளிக்கின்றே இறைவா எங்கள் மெய்ப்பொருளாகி அனைத்தையும் உமக்கு கையளிக்கின்றே இறைவா. சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையதுமான பலி எல்லாமது தந்தையாக இறைவனுக்கு ஏற்றதாக மன்றாடுங்கள். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரே, உமது மறைவிறக்கத்து நம்பிக்கை கொண்டு காணிக்கைகளுடன் வணக்கத்துக்குரிய பீடத்துக்கு நாங்கள் கூடி வருகின்றோம். அதனால் எங்களை முதலால் தூய்மைப்படுத்தி நாங்கள் கொண்டாடும் இம்மறை நிகழ்வுகளால் எங்களை புனிதப்படுத்துவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் ஏற்றுள்ளோம். இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானதே. தூயவரான தந்தையும் அன்பார்ந்த மகன் இயேசு கிறிஸ்து வழியாக என்னாலும் இவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். உம் வார்த்தையான அவர் வழியாக அனைத்தையும் படைத்தீர். அவரையே மீட்பராகவும் ஈடேற்றுபவராகவும் எங்களுக்கு அனுப்பினீர். அவர் தூய ஆவியார் உடலெடுத்து கன்னிமரியாவிடமிருந்து பிறந்தார். அவர் உமது திருவுளத்தை நிறைவேற்றி புனித மக்களை உமக்கு பெற்றுத்தர தம் கைகளை விரித்து பாடுபட்டார். இவ்வாறு அவர் சாவை வென்று உயிர்ப்பை வெளிப்படுத்தினார். ஆகவே வானதூதரோடும் புனித அனைவரோடும் சேர்ந்து நாங்கள் மாற்றி புகழ்ந்துரைத்து ஒரே குரலாய் சொல்வதாவது: தூயவர் தூயவர் தூயவர், வான் படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன. உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவர் பெயரால் வருகிறவர் ஆசி பெற்றவர். உன்னதங்களிலே ஓசானா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்துக்கும் ஊற்று. ஆகவே இந்த ஆவியை பொழுது காணிக்கைகளை தூய்மைப்படுத்த வேண்டுகின்றோம். இவ்வாறு ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுவனவாகும். அவர் பாடுபடவுடன் கணிதமை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை விட்டு தம் சிலருக்கு அளித்து கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அருந்திய பின் கிண்ணத்தை எடுத்து மீண்டும் மக்கள் நன்றி கூறி நம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்கு உரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யும். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும்
உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பு அளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கின்றோம். உம் திருமுன்னின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவர்கள் என எங்களை ஏற்றுக்கொண்டீர். எனவே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டும் என உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவி இருக்கும் உமது திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் ஆயர் நீதிநாதர், எல்லா திருநிலையினராகிய அனைவரோடும் உமது திரு அவை அன்பில் நிறைவு பெற செய்திருளும். மேலும் உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து உமது திருமுக ஒளியினுள் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் புகுந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடனும் நாங்கள் நிலைவாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று திருமகனை கிறிஸ்து வழியாக புகழ்ந்தேத்து மரமருட உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவர் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூய ஆவியாரின் ஒன்றிற்கு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறை படிப்பணியால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து சொல்வோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்று பெறுக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக. எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதையும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரே, தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருட உம்மை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் இன்றி நலமாய் இருப்போமாக. நாங்கள் எதிர்நோக்கி இருக்கும் பேரின்பத்துக்காகவும் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டுச் செல்கின்றேன், என் அமைதியையே உங்களுக்கு அளிக்கின்றேன் என்றும் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவை நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவிடத்துக்கேற்ப அதற்கு அமைதியையும் ஒற்றுமையையும் அளித்தருள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆமென். ஆண்டவருடைய அமைதி உங்களோடென்றும் இருப்பதாக, உம் ஆன்மாவோடும் இருப்பதாக. ஒருவருக்கொருவர் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவன் செம்மறியே, எங்களுக்கு அமைதி அளிக்கிறோம். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்குபவர். செம்மறியின் விருந்துக்கு அழைக்க பெற்றோர் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர் என் இல்லத்தில் இருந்துள்ள நான் தகுதியற்றவர். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆன்மா நலமடையும்.
வழிநடத்த உம்மை வேண்டுகின்றோம். அதனால் வார்த்தையால் நாவால் மட்டுமல்லாமல் செயலாலும் உண்மையால் நாங்கள் உம்மை அறிக்கையிட்டு விண்ணரசுக்கு வந்து சேர தகுதி பெறுவோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல அன்பு இறைவன் தந்தை மகன் தூய ஆவியார் உங்களுக்கு ஆசி வழங்குவாராக. ஆமென். சென்று வாழ்வோம். திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. இயேசுவின் இருதயமே, எங்கும் நிறைந்திடும் அருள்மயமே, உந்தன் ஆசீரும் அருளும் சேர